38வது ஸ்லோகம். கிருத்வா ஊரௌ தட்சிணே சவ்யம் பாதபத்மம் ச ஜானுனி. கிருத்வோரௌ தட்சிணே சவ்யம் பாதபத்மம் ச ஜானுனி. பாஹும் பிரகோஷ்டே அக்ஷமாலாம் ஆசீனம் தர்க்கமுத்ரயா. பாஹும் பிரகோஷ்டே அக்ஷமாலாம் ஆசீனம் தர்க்கமுத்ரயா. கிருத்வோரௌ தட்சிணே சவ்யம் பாதபத்மம் ச ஜானுனி. பாஹும் பிரகோஷ்டே அக்ஷமாலாம் ஆசீனம் தர்க்கமுத்ரயா. அஷ்டாங்க யோகாபியாசம் வழி யோக நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிற பகவான், யோகாவஸ்தையில சமாதி அவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருக்கிற பகவான், துரிய அவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருக்கிற பகவானை தர்ஷிச்சா. பாகவதத்தோட ஸ்டார்டிங்ல ஷமீக மகர்ஷி துரிய அவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருந்தோனையாக்கும் பரீட்சித்து மகாராஜா அந்த வனத்துக்கு வந்ததும் கூப்பிட்டுட்டு என்னான்னு திரும்பி பார்க்காத மகர்ஷி கிட்ட கோபம் வந்து இறந்து போன பாம்பை தூக்கி கழுத்துல போட்டதும் அந்த துரிய அவஸ்தையில அவருக்கு அதொன்னும் தெரியலை. ராஜா வந்ததும் தெரியலை, தண்ணி கேட்டதும் தெரியலை, சாப்பாடு கேட்டதும் தெரியலை, கழுத்துல இப்படி ஒரு பாம்பை தூக்கி போட்டதும் தெரியலை. துரிய அவஸ்தையிலேருந்து எந்திருந்தோன்னதான் புத்திரன் சொல்லிதான் அவருக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. அப்படி இருக்கிற துரிய அவஸ்தையில இருக்கிற பகவானை அவாதர்ஷிச்சா. கிருத்வா ஊரௌ தட்சிணே சவ்யம் பாதபத்மம் ச. தட்சிணே ஊரௌ வலத்து பக்கம் இருக்கிற தொடை இருக்கே, அந்த தொடைக்கு மேல சவ்யம் இடது பக்கத்துல இருக்கிற பாதபத்மம் ச தாமரை பூ மாதிரி இருக்கிற பாதங்களை ஏற்றி வச்சுண்டு இடது பாகத்துல இருக்கிற கால்பாதத்தை தூக்கி வலது பாகத்துல இருக்கிற தொடை மேல எடுத்து வச்சுண்டு வலது கால நன்னா கீழே நீட்டி உக்காந்துண்டு ஜானுனி கால்முட்டோடு மேல பாஹும் ஒரு கைய ஊனீண்டு உக்காந்துட்டு இருக்கிற பிரகோஷ்டே கையோடு அந்த வாட்சி கட்டிப்போமே ரிஸ்ட் பிரதேசம், அந்த பிரதேசத்துல அக்ஷமாலாம் ச ருத்ராட்ச மாலை அப்படி இல்லைன்னா துளசி மாலை இதெல்லாம் போட்டுண்டு தர்க்க முத்ரையா சூண்டு விரலும் கட்ட விரலும் சேர்த்தி பிடிச்ச அந்த யோக முத்ரையால தர்க்க முத்ரைய காட்டிண்டு சிந்தனை செய்யறதுக்கான முத்ரைய காட்டிண்டு ஆசீனம் உட்கார்ந்துட்டு இருக்கிற யோக நிலைமையில இருக்கிற பகவான், மங்களஸ்வரூபியா இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தியான பகவான சம்புவ பரமசிவன பரம மங்கள ரூபன பிரம்மாவும் தேவர்களும் தர்ஷிச்சா. தர்க்க முத்ரையா அப்படின்னு பார்த்தோம். தர்க்கம் சொன்னா ஆர்கியூ பண்றது. இங்க பகவான் தர்க்க முத்ரை அப்படின்னு வச்சுட்டு இருக்கார். அப்படின்னாலோ சின்முத்ரை அப்படிங்கிற சிந்தனை பண்ணறதுக்கான முத்ரை. அதனாலேயாக்கும் தர்க்க முத்ரை அப்படின்னு பேரு வந்தது. தது துவம் அசி அப்படிங்கிற தத்துவமசி முத்ரையாக்கும் சின்முத்ரை. ஜீவாத்மா பரமாத்மா லயனத்தை இண்டிகேட் பண்ற சின்முத்ரை. தர்க்கம் ஜனனா ஆர்கியூ பண்றது. சின்முத்ரை அப்படின்னாக்கா என்னவாக்கும் அப்படின்னு சிந்திச்சு மனசுக்குள்ள தர்க்க விஷயமா இருக்கிற சின்முத்ரை. சின்முத்ரை அப்படிங்கிறது தான் இந்த யோக முத்ரை அப்படிங்கிறது. சபரிமலையில பகவான் தர்மசாஸ்தா சின்முத்ரையோடு கூட்டிட்டாக்குமே யோக நிதிரையில உட்கார்ந்துட்டு இருக்கார். சூண்டு விரலும் அதே மாதிரி கட்ட விரலும் சேர்த்தி பிடிச்சுண்டு
உட்காந்துருக்கார். பிரம்மஸ்வரூபம் ஆக்கும் இந்த கட்டவிரல். அதே மாதிரி சூண்டு விரல் அப்படிங்கிறது பிரகிருதியோட ஸ்வரூபம். ரெண்டும் கூடி ചേർത്തി പിടിച്ച് പരബ്രഹ്മ ജീവാത്മ ഐക്യമായിട്ട് ചേർത്തി പിടിച്ച് പരബ്രഹ്മവും ജീവനും ഒന്നുതാൻ, പരബ്രഹ്മവും പ്രകൃതിയും ഒന്നുതാൻ அப்படின்னு எடுத்து காட்டுறதாக்கும் இந்த சின்முத்ரை. கட்டவிரல் அப்படிங்கிறது பிரம்மபதம், ചൂണ്ട് വിരൽ அப்படிங்கிறது പ്രകൃതി. രണ്ടും ചേർത്തി ഒന്നിച്ച് ചേർത്തിനാനാക്കാ பரபிரம்ம லயனம். அது நீதான் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்ற சின்முத்ரை அப்படிங்கிற ஞான முத்ரை. அதே மாதிரி ஜபமாலை, அதே மாதிரி இடது கால வலது காலோடு தொடையில ஏற்றி வச்சுண்டு கால்முட்டுல கைய வச்சுண்டு அந்த வலது கால கீழே தொங்க போட்டுண்டு உட்கார்ந்து இருக்கிற தட்சிணாமூர்த்தியை ஆக்கும் பிரம்மாவும் தேவர்களும் தர்ஷிச்சா. 39வது ஸ்லோகம். தம் பிரம்ம நிர்வாண சமாதிம் ஆஸ்ரிதம். தம் பிரம்ம நிர்வாண சமாதிமாஸ்ரிதம். व्युपाश्रितम व्युप आश्रितम गिरिशम योगकक्षाम. व्युपाश्रितम गिरिशम योगकक्षाम. सलोकपाला मुनयः मनूनाम् आद्यं मनुं प्राञ्जलयः प्रणेमुः. सलोकपाला मुनयो मनूनामाद्यं मनुं प्राञ्जलय प्रणेमु. तं ब्रह्म निर्वाण समाधिमाश्रितं व्युपाश्रितं गिरीशं योगकक्षाम्. सलोकपाला मुनयो मनूनामाद्यं मनुं प्राञ्जलय प्रणेमु. பிரம்ம நிர்வாண சமாதி, பரபிரம்மத்தில் லயிச்சிருக்கிற பரபிரம்ம லயனத்தால ஆனந்தம் கிடைக்கிற சித்தம் கிளீனான அந்த அவஸ்தையில இருக்கிற நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிற அசத்தியமாயிருக்கிற பிரகிருதிய நினைக்காக்கி இருக்கிற அவஸ்தையில இருக்கிற சத்தியம் அப்படிங்கிற அத்வைத லயனத்தில் அந்த சமாதி அவஸ்தையில இருக்கிற ஆஸ்ரிதம், அந்த சமாதி அவஸ்தையை ஆசிரியிச்சிருக்கிற சம்பு மங்களஸ்வரூபனான பரமசிவன். யோககட்சாம், யோகாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற பாவத்தில் இருக்கிற பகவான். வலது காலு மேல, வலது காலோடு தொடைய மேல இடது காலை தூக்கி வச்சு வலது காலை கீழே தொங்க போட்டு கட்ட விரலையும் சூண்டாணி விரலையும் ஒரு சேர சேர்த்தி பிடிச்சுண்டு சின்முத்ரைய அங்க காட்டிண்டு வீரபத்ராசனத்தில் உட்கார்ந்துருக்கிற பகவான். വ്യുപാശ്രിതം, നന്ന സ്പെഷ്യലായിട്ട് വ്യുപ ആശ്രിതം அந்த யோகத்தை யோகாசனத்தை ஆசிரியிச்சிருக்கிற பகவான். மனூனாம் ஆத்யம் மனு, முனி சிரேஷ்டர்களில டாப் மோஸ்ட் முனியாயிருக்கிற தம் அந்த பகவான். அந்த கிரிஷம் கைலாச பர்வதத்தோடு அதிபதியான கைலாச பர்வதத்தில் இருக்கிற அந்த மங்கள ஸ்வரூபன. சலோகபாலாக, லோகபாலர்களோடு கூடின முனையோகோ முனிகள். பிராஞ்சலயா, கைகள் ரெண்டும் கூப்பி தொழுதுண்டு கூப்பு கைகளோட எல்லாரும்
பிரணேமுகு தொழுதுண்டு சரணடைஞ்சா. 40வது ஸ்லோகம். சஹ து உபலப்ய ஆகதாம் ஆத்மயோனிம் சதோபலப்யாகதமாத்மயோனிம் சுர அசுர ஈஷைஹி அபிவந்தித அங்கிரிஹி சுராசுரேஷைரபிவந்திதாங்கிரி உத்தாய சக்ரே சிரசா அபிவந்தனம் அர்ஹதஹ தமஹ. உத்தாய சக்ரே சிரசாபிவந்தனமர்ஹத்தம கஸ்ய யதா ஏவ விஷ்ணுஹு கஸ்ய யதைவ விஷ்ணு சதோபலப்யாகதமாத்மயோனிம் சுராசுரேஷைரபிவந்திதாங்கிரி உத்தாய சக்ரே சிரசாபிவந்தனமர்ஹத்தம கஸ்ய யதைவ விஷ்ணு. அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரனாயிருக்கிற பரமசிவன் முன்னால பகவான் நாராயணன் வாமனாவதாரம் எடுத்து அவரோடு அந்த வாமனமூர்த்தியோடு அப்பாவான கஷ்யபனை நமஸ்காரம் பண்ணின மாதிரி இப்போது பரமசிவனோடு பக்கத்துல நிக்கிற பிரம்மாவை பக்தியோடு கூடிட்டு ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பரமசிவன் நமஸ்காரம் பண்ணினார். சஹாது பகவான் பரமசிவனாகட்டும் சுர அசுர ஈஷைஹி தேவர்கள் அசுரர்கள் எல்லாரோடும் அதிபதிகளால அபிவந்திதா சேவிக்கப்படுற அங்கிரிஹி பாதங்களோடு கூடினவராக்கும். தேவர்களும் அசுரர்களும் அத்தனை பேரும் பகவானோட பாதங்களை சேவிக்கிறா. அந்த அளவுக்கு சிரஷ்டனான பகவான் ஆத்மயோனி சுயம்புவான பிரம்மா ஆகதம் உபலப்யா பக்கத்துல வந்ததை பார்த்துட்டு பரமசிவன் வடவிருட்சத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருந்தாரே அந்த ஸ்தானத்திலேருந்து உத்தாப்பியா என்றிருந்தார். அர்ஹத்தமஹா சிரஷ்டனான மங்கள ரூபியா இருக்கிற பரமசிவன் அவரோடு அர்ஹத்தமஹா அர்ஹதை இருக்கிற அவரோடு சிரசால சிரஷ்டனான அவரோடு சிரசால அபிவந்தனம் சக்கரே பிரம்மாவை ரெஸ்பெக்ட் ஆயிட்டு நமஸ்காரம் பண்ணினார். பிரம்மாவோடு ஸ்தானத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நமஸ்காரம் பண்ணினார். எல்லாரும் நமஸ்காரம் பண்ற மகாதேவன் இங்க பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணினார். விஷ்ணுஹு கஸ்ய பாதம் இவா ஏது மாதிரியாக்கும் இந்த நமஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுறது. விஷ்ணுஹு பகவான் வாமன அவதாரம் எடுத்துட்டு கஸ்ய பாதம் இவா கஸ்யா அப்படிங்கிறது இங்க கஷ்யபன் வாமனமூர்த்தியோடு அப்பா கஷ்யபன் ஆயிட்டாக்குமே பார்க்கிறோம். அந்த கஷ்யபனோட பாதத்தை எப்படி ஆக்குமோ வாமனமூர்த்தி நமஸ்காரம் பண்ணினார். அதே மாதிரி வாமனமூர்த்தி அப்பாவான கஷ்யப பிரஜாபதியை நமஸ்காரம் பண்ணின மாதிரி பகவான் പരബ്രഹ്മം മനുഷ്യ അവതാരം സ്വീകരിച്ച് കശ്യപനുക്ക് പുത്രനായിട്ട് അവതരിച്ച് കശ്യപനെ നമസ്കരിച്ച മാതിരി ഇങ്ങ പ്രപഞ്ച പിതാവാന ബ്രഹ്മാവോട് പ്രപഞ്ചങ്ങൾക്കും അപ്പാർപ്പെട്ട ലോകങ്ങൾക്ക് അധിപതിയാണ്
பரமசிவன் பிரபஞ்ச பிதாவான பிரம்மாவோட பாதங்களை நமஸ்காரம் பண்ணினார். ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்தார். பிரம்மாவோடு பூமத்தியத்திலேருந்து பரமசிவ அம்சாவதாரமான ருத்ரன் சத்தமா அழுதுண்டு உத்பவிச்சதை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம். பிரம்மா பிதாவோட ஸ்தானத்திலேயாக்கும் மகாதேவனுக்கு பரமசிவன் பிரம்மாவை அதனாலேயே நமஸ்காரம் பண்ணினார். நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம். ததா அபரே சித்தகணாஹ மகர்ஷிபிஹி யே வை சமந்தாத் அனு நீலலோகிதம். ததா பரே சித்தகணா மகர்ஷிபிர் யே வை சமந்தாதனு நீலலோகிதம். நமஸ்கிருதः பிராஹ சசாங்க சேகரம் கிருத பிரணாமம் பிரஹசன் இவ ஆத்மபூஹு. நமஸ்கிருத பிராஹ சசாங்க சேகரம் கிருத பிரணாமம் பிரஹசன் இவ ஆத்மபூ. ததா பரே சித்தகணா மஹர்ஷிபிர் யே வை சமந்தாதனு நீலலோகிதம். நமஸ்கிருத பிராஹ சசாங்க சேகரம் கிருத பிரணாமம் பிரஹசன் இவாத்மபூ. அப்போது சதுர்முகன் அந்த பிரம்மா புன்னகையோடு கூடிட்டு ஜகத்துக்கு பிரபுவாயிருக்கிற பரமேஸ்வரன் கிட்ட இப்படி சொன்னார். ததா ஏ அபரே அதே மாதிரியே ததா அதே மாதிரியே பரமசிவன் பிரம்மாவை நமஸ்கரிச்சா மாதிரியே ஏ அபரே ஆரெல்லாம் அங்க இருந்தாலோ அவ எல்லாரும் சித்தகணாக சித்தர்கள் கைலாசத்துல நிறைய இருக்காளே அவரெல்லாரும் மகர்ஷிபிகி ഋഷികളോട് കൂടി സപ്ത ഋഷികളോട് കൂടിയിട്ട് അവ എല്ലാരും അനു നീലലോഹിതം സമന്താത്. നീലം ചനനക ബ്ലൂ, ലോഹിതം ചനനക കോപ്പറോട് കളർ, റെഡ് കളറിന്റെ ഒരു നെരുപ്പ് കളർ. നീലലോഹിതനായിരിக்கிற പരമശിവനോട് അനു സമന്താത് പക്കത്തില് ചുറ്റിലും നിന്നവ അത്തனை പേരും பிரம்மாவை நமஸ்கரிச்சா. கைலாசத்துல இருக்கிறவாளெல்லாம் நமஸ்கிருதா பிரம்மாவை நமஸ்கரிச்சாலே அந்த பிரம்மா இந்த பிரபஞ்சத்துக்கே பிதாவாக்குமே. பரமசிவன் நமஸ்கரிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பரமசிவனோடு கூடிட்டு பிரம்மாவை நமஸ்கரிச்சா. கிருத பிரணாமம் நமஸ்காரம் செஞ்ச சசாங்க சேகரம் சந்திரக்கலைய சிரசில தரிச்சுருக்கிற சந்திரசேகரன் கிட்ட பரமேஸ்வரன் கிட்ட பிரஹசன் புன்னகையோடு கூடிட்டு இது இப்படி பிராஹா சொன்னார் பிரம்மா. பிரம்மா என்னவாக்கும் சொன்னார் அப்படிங்கிறது இனிவரும் ஸ்லோகங்களில சொல்லப்படுறது. அதனால அடுத்த ஸ்லோகம் பிரம்மோவாஜா.
4வது ஸ்கந்தத்தில் 6வது சாப்டரில் 42வது ஸ்லோகத்தையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். விஸ்வஸ்ய ஜகதஹ, முழுவன் பிரபஞ்சத்தோடும் யோனி பீஜயோஹோ, ഉൽപ്പത്തി സ്ഥാനവും വിത്തുമായിട്ട് ആക്ടിവേറ്റ് പண்ற ശക്തേഹേ ശിവസ്യജ, ശക്തിയോടും ശിവനോടും പരം യത് அப்பாற்பட்டதாயிட்டு இருக்கிற தது நிரந்தரம் பிரம்ம, அந்த சர்வவியாபியான பிரம்மமான ஈஷம் துவாம், ஈஸ்வரனாக்கும் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்த அகம் ஜானே, நான் தெரிஞ்சுன்னு இருக்கேன். நிரந்தரம் பிரம்ம ஜானே, நிரந்தரம் பிரம்மா ஜானே, நாமரூபம் സ്വീകരിച്ചുകൊണ്ട് നിൽக்கிற എല്ലാം സർവ വ്യാപിയും அகண்ட போதரூபவுமான பிரம்மம் தான் அப்படிங்கிற உண்மை. அந்த உண்மைய நன்னா தெரிஞ்சுன்னு இருக்கிற தேவனாக்கும் பிரம்மா. அதனால சிவனை பிரம்மமாயிட்டு பார்த்து பிரம்மா ஸ்துதிக்கிறார். அகண்ட போத பிரம்மத்துல சிருஷ்டிக்காயிட்டு சக்தி ஸ்பந்தனம் பண்ணி செப்பரேറ്റ് பண்ணறதோடு கூடிட்டு சக்தியும் சிவனும் ரெண்டு அப்படின்னு தோணறதுக்கான சிச்சுவேஷன் உண்டாகிறது. இதாக்கும் சிருஷ்டியோடு ஆரம்பம். தொடர்ந்து போதரூபனான சிவன் அப்படிங்கிற அந்த வித்து, அந்த வித்தை ஆசிரயிச்சு சக்தி அனந்தகோடி பிரம்மாண்டங்களை செப்பரேட் பண்ணி காட்டுறது. வாஸ்தவத்தில் பிரம்மசக்தி அப்படி இல்லைன்னா சக்தியிலேருந்து செப்பரேட் ஆகிற இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் பிரம்மத்திலேருந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிரம்மத்தில் இருக்கிற அந்த சைதன்யம் உயர்ந்து வந்து பிரம்மத்தில் எப்பவும் நிலநிற்கிறது. அப்படியாக்கமானா எப்படியாக்கும்? பிரம்மத்திலேருந்து வேறிட்டு நிற்கும். எல்லாத்திலையும் பிரம்மம் ரொம்பி நிற்கிறது. தண்ணியில பொங்கி நிற்கிற, தண்ணியிலேருந்து பொங்கி நிற்கிற அலைகள், குமிழகள், அதிலெல்லாம் வெள்ளம் ரொம்பி நிற்கிற மாதிரி சர்வம் பிரம்மமயம். இந்த விஷயத்தை அனுபவிச்சு தெரிஞ்ச தேவனாக்கும் பிரம்மா பரமசிவனை சக்திக்கும் சிவனுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிற நிரந்தர பிரம்மமாக்கும் அப்படின்னு சொல்லிண்டாக்கும் பிரம்மா ஸ்துதிக்கிறார். பிரம்மா அவரோட ஸ்துதியை கண்டினியூ பண்றார். அதையாக்குமே பார்க்கிறோம். 6 குணங்களும் இருக்கிற பகவான் செலந்தி வலகட்டுற மாதிரி நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறாள், நிலநிப்பாற்றல், சம்ஹாரவும் பண்றாள். தர்ம பரிபாலனம் செய்யறதுக்காயிட்டாக்கும் தட்சனோடு ரூபமெல்லாம் தரிச்சுண்டு நீங்கள் யஜ்ஞம் போல இருக்கிற கர்மங்களை அனுஷ்டிக்கிறாள். நன்மையும் தின்மையும் எல்லாம் பிரத்யட்சமாயிட்டு இந்த உலகத்தை நிலநிப்பாட்டுறது நீங்கள் தான். பலதும் பார்க்கறத துக்கம் உண்டாகிறது. அப்படி பலவிதமான துக்கம் அனுபவிக்கிறவாளை பார்த்து மகாத்மாக்களுக்கு அவாகிட்ட ஒரு கருணை மட்டும்தான் உண்டாகிறது. அதனால உங்க பேச்சு கேட்காத இந்த தட்சன் கிட்ட, உங்களை இன்சல்ட் பண்ணின இந்த தட்சனை நீங்கள் கருணையோடு கூடிட்டு பார்க்கணும். யஜ்ஞம் வேண்ட மாதிரி பரிசமாப்திக்கு கொண்டு வரத்துக்கான
அனுகிரகத்தை கொடுக்கவும் வேணும். பிரம்மாவோடு ரிக்வெஸ்ட கேட்டு பரமசிவன் பதில் சொன்னார், பிரபஞ்ச பாலகனா இருக்கிற நான் குழந்தைகள் செய்யற தவறுகளை நினைச்சு சங்கடப்படுறதில்லை. மாயா விமோகிதர்களாயிருக்கிற குழந்தைகளை சிக்ஷிச்சு நேர்வழி காட்டத்தான் நான் செய்வேன். ஒரு ஆடோடு தலையை சேர்த்து வச்சு தட்சன் மறுபடியும் ஜீவன் கிடைச்சு எந்திரிக்கட்டும். யஜ்ஞ சன்னாகங்கள் எல்லாம் முன்னால இருந்தா மாதிரியே பவிக்கும். பகவானோடு அனுகிரகம் பலிச்சது. ஆடோடு தலையுமாயிட்டு தூக்கத்திலேந்து எந்திருந்தா மாதிரி தட்சன் எந்திருந்தார். ஜாமாதாவான சிவனை பிரதட்சிணம் வச்சு ஸ்துதிச்சு மன்னிப்பு கேட்டார். எல்லாரும் பகவானை வணங்கி ஸ்துதிச்சா சர்வம் பிரம்மமாயிட்டு பார்க்கறதுக்கு பகவான் தட்சனையும் தேவர்களையும் உபதேசிச்சார். அப்படி தட்சயாகம் சுபமாயிட்டு பரியவசானிச்சது அப்படிங்கிறத நம்ம இந்த கதையோடு எண்டில் பார்ப்போம். யோகாக்னியில சரீரம் உபேட்சிச்ச சதியாகட்டும், அதுக்கப்புறமா ஹிமவானோட புத்திரியாயிட்டு பார்வதியாயிட்டு ஜனிச்சு பரமசிவனை கணவராயிட்டு സ്വീകരിக்கவும் செஞ்சா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். 42வது ஸ்லோகம். பிரம்மாவாக்குமே இங்க பகவான் கிட்ட புன்னகையோடு கூடிட்டு பேசுறார். ஜானே துவாம் ஈஷம் விஸ்வஸ்ய ஜகதஹ யோனி பீஜயோஹோ. ஜானே துவாமீஷம் விஸ்வஸ்ய ஜகதோ யோனி பீஜயோ சக்தேஹ சிவஸ்ய ச பரம் யது தது பிரம்ம நிரந்தரம். சக்தே சிவஸ்ய ஜ பரம் யத்தத் பிரம்ம நிரந்தரம். ஜானே த்வாமீஷம் விஸ்வஸ்ய ஜகதோ யோனி பீஜயோ சக்தே சிவஸ்ய ஜ பரம் யத்தத் பிரம்ம நிரந்தரம். பிரம்மா பகவான் கிட்ட சொன்னார், இந்த பிரபஞ்சத்தோடெல்லாம் யோனி பீஜங்களாயிருக்கிற சக்திக்கும் சிவனுக்கும் காரணமாயிட்டு இருக்கிற சனாதன பிரம்மமாக்கும் நீங்கள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுருக்கேன். விஸ்வஸ்ய ஜகதஹ முழுவன் ஜகத்தோடும் யோனி பீஜயோஹோ உற்பத்தி ஸ்தானமும் வித்தும் ஆயிட்டு பிரவர்த்திக்கிற சக்தேஹே சிவஸ்யஜா சக்தியோடும் சிவனோடும் பரம் எது அப்பாற்பட்டதாயிட்டு இருக்கிற தது நிரந்தரம் பிரம்மா அந்த சர்வவியாபியான பிரம்மம் ஈஷம் துவாம் ஈஸ்வரனாக்கும் அப்படிங்கிறது ஜானே நான் தெரிஞ்சுக்கிறேன். முழுவன் ஜகத்தோடும் உற்பத்தி ஸ்தானமும் வித்தும் ஆயிட்டு பிரவர்த்திக்கிற சக்தியோடும் சிவனோடும் அப்பாற்பட்ட சர்வவியாபியான பிரம்மமான ஈஸ்வரனாக்கும் நீங்கள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். பரபிரம்மத்திலேருந்து ஆக்கும் திரிமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் உண்டாயிருக்கா, அவளோட சக்தி ஸ்வரூபங்கள் எல்லாம் உண்டாயிருக்கு. அந்த பரபிரம்மே நீங்கள் தான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இங்க பிரம்மா மகாதேவன் கிட்ட சொல்றார். நிரந்தரம் பிரம்ம ஜானே நாமரூபம் ஸ்வீகரிச்சு நிற்கிற சர்வ வியாபியாயிருக்கிற அகண்ட போத ரூபமாயிருக்கிற பிரம்மம் அப்படிங்கிறதாக்கும் சத்தியஸ்வரூபம் சத்தியம் பரம் தீமகி அது தெரிஞ்சின்றவராக்கும் பிரம்மா. அதனால சிவனை பிரம்மா பிரம்மமாயி பார்த்து ஸ்துதிக்கிறார். அகண்ட போத பிரம்மத்துல
സൃഷ്ടിക്കായിട്ട് ശക്തി സ്പന്ദിച്ച് വേർതിരിയറതോട് കൂടിയിട്ട് ശക്തിയും ശിവനും ரெண்டாக்கும் அப்படின்னு தோணறதுக்கு சிச்சுவேஷன் உண்டாகிறது. இதாக்கும் சிருஷ்டியோடு ஆரம்பம். தொடர்ந்து போதரூபனாக இருக்கிற சிவன் அப்படிங்கிற வித்தை ஆசிரியிச்சு சக்தி அனந்த கோடி பிரம்மாண்டங்களை செப்பரேட் பண்ணி காட்டுறது. வாஸ்தவத்தில் பிரம்ம சக்தியோ சக்தியிலேருந்து வேர்திரியற இந்த பிரபஞ்சமோ ஒருபோதும் பிரம்மத்திலேருந்து வேறிட்டு நிற்கலை. பிரம்மத்திலேந்து உயர்ந்து வந்த இந்த பிரபஞ்சம் பிரம்மத்திலேந்து உயர்ந்து வந்து பிரம்மத்தில் நிற்கிற இதை எப்படியாக்கும்? பிரம்மத்திலேந்து வேறிட்டு நிற்கும். எல்லாத்திலையும் அந்த பரபிரம்மம் ரொம்பி நிற்கிறது. தண்ணியில பொங்குற அந்த அலையில குமிழகளில எல்லாம் தண்ணி ரொம்பி நிற்கிற மாதிரி சர்வம் பிரம்மமயம். இதை அனுபவிச்சு தெரிஞ்ச பிரம்மா சிவனை சக்திக்கும் சிவனும் அப்பாற்பட்ட அந்த எப்பவும் இருக்கிற அந்த பிரம்மமாக்கும் அப்படின்னு வாழ்க்கை ஸ்துதிக்கிறார். விஸ்வஸ்ய சர்வ ஜகதஹ பிரபஞ்சத்தோடெல்லாம் யோனி பீஜயோகோ சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறதும் சிவஸ்வரூபமாக இருக்கிறதும் சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது யோனி அப்படிங்கிற சக்தி, பீஜம் அப்படிங்கிறது பரமசிவன். இந்த பிரபஞ்சத்தோடு மாதாபிதாக்களாயிட்டு இருக்கிற சிவசக்திகள் இதெல்லாம் பரபிரம்மமாக இருக்கிற நீங்கள் தான் அப்படின்னு சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சக்தேஹே சிவஸ்ய பரம். பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு பிரபஞ்ச மாதா பிதாவாயிட்டு இருக்கிற சக்திக்கும் சிவனும் அப்பாற்பட்டவனாக்கும் நீங்கள். நிரந்தரம் ஆதியும் அவசானமும் இல்லாதவராக்கும் நீங்கள். உங்களோட ரூபத்தையோ சக்தியையோ அளந்து பார்க்கறதுக்கு சாதிக்காது. சர்வ வியாபியாக்கும் நீங்கள். எல்லா இடத்துலையும் கேப் இல்லாதக்கு ரொம்பி நிற்கிறவராக்கும் நீங்கள். ஏதொரு பிரம்மா அத்வைத பாவமா இருக்கிற பிரம்மம் இருக்கோ தது அதாக்கும் நீங்கள். ஈசம் ஈஸ்வரனான துவாம் உங்களை ஜானே நான் தெரிஞ்சுருக்கேன்.